சார் எதுக்காக சார் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சீங்க? இன்னைக்கு நாங்கள் பில்டர்ஸ் அசோசியேஷன் நாமக்கல் சென்ட்ரு இதில் எங்கள் டிஆர்டிஏ கான்ட்ராக்டரு, ஹைவேஸு, நம்ம யூனியன் கான்ட்ராக்டர்ஸு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஜல்லி விலை திடீர்னு யூனிட்டுக்கு 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எம்சாண்டும் 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கால் ஜல்லி, ஒன்றரை ஜல்லி எல்லாத்தினுடைய விலை யூனிட்டுக்கு 3000 4000 பண்ணியிருக்காங்க. 4000 5000 5000 6000 6000 இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சடனாக பண்ணதுனால எங்களுக்கு இப்போ ஏற்கனவே இந்த ஒப்பந்த புள்ளியெல்லாம் எடுத்துருந்துருக்கு. எல்லாமே எல்லா அசோசியேஷன் சார்பாக எல்லாரும் வந்திருக்கோம். எல்லாரும் வந்தோடனே 1000 ரூபாய் ஏற்றுனால எங்களால் இப்போ இந்த மார்ச்சுக்குள்ளே முடிக்க வேண்டிய வேலையை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால இதை மாவட்ட ஆட்சியர் பார்த்து அவங்ககிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம். இதை மைன்ஸ்லேருந்து கூப்பிட்டு கிரஷர் அசோசியேஷனை சேர்த்து 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரு மீட்டிங் வச்சு இந்த விலையேற்றத்தை மார்ச் வரைக்கும் எது பண்ணாதீங்க, எங்களால் எடுத்த வேலையை இது வரைக்கும் முடிக்க முடியாது, இல்லைன்னா நாங்கள் இந்த எடுத்திருக்க வேலையை இதுக்கு வரைக்கும் யாரும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட எங்களுடைய கஷ்டத்தை எடுத்து வச்சு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். அவங்கள மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு 2-3 நாளில் மைன்ஸினுடைய என்ன பிரச்சனை இருக்கிறதுன்னு கேட்டுட்டு மைன்ஸினுடைய ஏடி ப்ளஸ் கிரஷர் அசோசியேஷன் வர சொல்லி உங்களை பிஐஏ நம்ம யூனியன்லேருந்து எல்லா ரெப்ரஸன்டேஷன் எல்லாத்தையும் ஒரு 5-6 பேர்த்த வர சொல்லியிருக்காங்க. எல்லா அசோசியேஷனை வச்சு நாங்கள் பேசி அந்த விலையேற்றத்தை முடிஞ்ச வரைக்கும் நான் குறைச்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் அந்த பகுதியில் மட்டும்தான் ஏற்றிருக்காங்களா? ஆமாம், தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் ஏற்றல. இந்த கொங்கு டிஸ்ட்ரிக்டில் இருக்க இந்த வெஸ்ட் இருக்கிற பெல்ட்டுக்கு மட்டும்தான் ஏற்றிருக்காங்க. இங்கே தான் சடனாக யூனிட்டுக்கு 1000 ரூபா ஏற்றிருக்காங்க. மீதி இருக்கிற வந்தவாசி, சென்னை, அந்த கடலூர், அதர் டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி, மதுரை எங்கேயுமே ஏற்றல. தமிழ்நாட்டில் இங்கே மட்டும் தான் ஏற்றிருக்காங்க. அதனால சடனாக ஏற்றினால இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க வேலை எதுவுமே செய்ய முடியல. எங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால திடீர்னு இல்லைன்னா எங்கள் வேலையை நிறுத்துறத தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறத மாவட்டத்திலிருந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். அரசு கட்டிடங்கள் இதனால காலதாமதம் ஒரு குறிப்பிட்ட பண்ண முடியாது. கண்டிப்பா நாங்கள மார்ச்சுக்குள்ள அதை முடிக்கணுங்கிற அரசு கட்டிடத்துல எங்களால கண்டிப்பா பண்ண முடியாது. அந்த விலையேற்றத்தினால கிட்டத்தட்ட ஒவ்வொரு கான்ட்ராக்டருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதனால இவங்க கிரஷர்ல இது யூனிட் ஜல்லி கிடைக்கிறது இல்ல. 2 லோடு கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லோடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 10 லோடு கொடுக்க வேண்டிய இடத்துல 2 லோடு தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதை எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் யூனியன் எல்லாத்தையும் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி 2 பேர்த்தையும் ஜாயிண்டா கம்பைன் பண்ணி ஒரு மீட்டிங் போடுறேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வலியுறுத்தி சொல்றதுக்காக வந்திருக்கோம்.